சின்ன யோகிராம் அருமை அண்ணன் பொன் காமராஜ் அவர்கள் எனக்கு அழைப்பு விடுத்தார்கள். நான் அந்த காலகட்டத்தில் ஊரில் இல்லை. அந்த நிர்வாகத்தின் சார்பில் வீட்டிலே அழைப்புதல் கொடுக்கப்பட்டது. எங்களுக்கு இந்த ஊருக்கு பக்கத்தில் எஸ்தா காட்டில் தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்திற்கு வாரந்தோறும் இதற்கு முன்பாக வருவேன். இப்பொழுது வேலைப்பழிவின் காரணமாக வர முடியவில்லை. வருகின்ற போதெல்லாம் ஐயா யோகிராம் சூரத்குமாருடைய நினைவோடு அவர் உருவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து ஆசி பெற்று செல்வது வழக்கம். வந்து பல காலங்களானாலும் ஜெயந்தி விழா என்று சொன்னார்கள். அந்த ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அண்ணனிடம் ஆசி பெற்று செல்ல வேண்டும் என்று பல வேலைகளை முடித்துவிட்டு எப்படியாவது காணிமடத்திற்கு வர வேண்டும், காமராஜ் அவர்களை சந்தித்து ஆசி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கு வந்திருக்கிறேன். மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் பொன் காமராஜ் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற சாமிகள் பெயர்கள் தெரியாது. சுவாமிஜி நாகப்பன் அவர்களுக்கும் மற்றும் பல சுவாமிஜி இங்கே வந்திருக்கிறாங்க. பார்க்கின்ற போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முகங்களாக தெரியவில்லை. பல மாவட்டங்களிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தந்திருக்கின்ற பக்த கோடிகள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து நம் அத்தனை பேருக்கும் யோகிராம் சூரத்குமார் அவர்களுடைய ஆசி கிடைக்க வேண்டும் என்று வேண்டி யோகிராம் சூரத்குமார் சுவாமிஜி அவர்களை நான் திருவண்ணாமலைக்கு சென்று என் குடும்பத்தோடு சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றவன். உண்மையிலே சென்னை இங்கே கன்னியாகுமரியிலும் அவரை சந்தித்திருக்கிறோம். அவர் கையிலிருந்து ஏதாவது கிடைக்காதா என்று ஏங்கிய காலங்கள் உண்டு. இன்றும் என்னுடைய வேண்டுதலில் பல இறைவனை வேண்டுவோம். நம் மனதிற்கு வேண்டிய விருப்பப்பட்ட அத்தனை கடவுளையும் வேண்டுவோம். காலையில் குளித்து அலுவலுக்கு செல்வதற்கு முன்பாக பூஜா ரூமுக்கு சென்று வேண்டி வருகின்ற போது அந்த வேண்டுதலில் இதோ இருக்கின்ற நம்முடைய சுவாமிஜி யோகிராஜ் சூரத்குமாரையும் தினமும் வேண்டி வந்து கொண்டிருக்கிறேன். நானும் அவருடைய பக்தன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை அளித்த சுவாமிஜி பொன் காமராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து எங்களோடு வருகை தந்திருக்கின்ற அருமை அண்ணன் இளங்கோ, தம்பி வீடியோகுமார் மற்றும் எங்கள் கழகத்தை சார்ந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். Thank you.